பஞ்சாப் டிஐஜி ஹர்சரன் சிங் புல்லார். இவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது தங்கம், ரொக்கம், கார்கள் என கணக்கில் வராத பல கோடி மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரியின் பின்னணி என்ன? அவரை சிபிஐ அதிகாரிகள் சுற்றி வளைத்தது எப்படி? ஆண்டு பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரிதான் இந்த ஹர்சரன் சிங். இவர் பஞ்சாபின் ரோப்பர் ரேஞ்சின் டிஐஜியாக பணியாற்றி வருகிறார். இதனிடையே ஃபத்தேகர் சாஹிப் நகரைச் சேர்ந்த பழைய இரும்பு வியாபாரியான ஆகாஷ் பட்டா என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன் சிபிஐக்கு ரகசிய புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் தனது வியாபாரம் தொடர்பாக தனது மீது பொய் வழக்கு ஒன்று சுமத்தியதாகவும் அதிலிருந்து தன்னை விடுவிக்க சுமார் 8 லட்சம் ரூபாய் லஞ்சமாக கொடுக்கும்படியும் ஹர்சரன் சிங் தன்னை மிரட்டியதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த பிரச்சனையை தீர்க்க அவருக்கு மாதம் தவணை முறையில் லஞ்சமாக கொடுத்துள்ளார் ஆகாஷ். இதையடுத்து புகாரை பரிசீலித்த சிபிஐ ஹர்சரன் சிங் மீது வழக்கு பதிவு செய்தது. அப்போது நடத்தப்பட்ட விசாரணையில் கிருஷ்ணா என்பவர் ஹர்சரன் சிங்குக்கு லஞ்ச பணத்தை பெற்றுத்தரும் புரோக்கராக செயல்பட்டு வந்ததை கண்டுபிடித்தனர். இதையடுத்து கிருஷ்ணா மூலம் ஹர்சரன் சிங்குக்கு 8 லட்சம் ரூபாய் லஞ்சமாக கொடுப்பது போல் கொடுக்க வைத்து பின்னர் பணம் கொடுத்ததும் ஆகாஷை டிஐஜி ஹர்சரன் சிங்குடன் சிபிஐ அதிகாரிகள் மொபைலில் பேச வைத்துள்ளனர். அப்போது ஐபிஎஸ் அதிகாரி தான் லஞ்சம் கேட்டதை மொபைல் காலில் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கிருஷ்ணா பணத்தை பெற்றதும் டிஐஜி அவரையும் ஆகாஷையும் தனது அலுவலகத்துக்கு வரச் சொல்லியிருக்கிறார். நேரடியாக சாட்சியம் கிடைத்ததை தொடர்ந்து மொஹாலியில் உள்ள டிஐஜி அலுவலகத்தில் ஹர்சரன் சிங் மற்றும் கிருஷ்ணா இருவரையும் கையும் களவுமாக சிபிஐ கைது செய்தது. இதையடுத்து மொஹாலி, ரோபர், சண்டிகர் உள்ளிட்ட இடங்களில் ஹர்சரனுக்கு சொந்தமான இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இதில் அவருக்கு கணக்கில் வராத பல கோடி கணக்கிலான சொத்து இருப்பது தெரிய வந்தது. மேலும் ஹர்சரன் வீட்டில் சுமார் 5 கோடி ரூபாய் அளவில் ரொக்கம், 72 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1.5 கிலோ தங்கம் மற்றும் நகைகள் இருந்துள்ளன. பஞ்சாபின் வெவ்வேறு பகுதிகளில் வாங்கப்பட்டுள்ள சொத்துக்களின் ஆவணங்கள், 22 விலை உயர்ந்த கை கடிகாரங்கள், மெர்சிடஸ் மற்றும் ஆடி கார்களின் சாவிகள், லாக்கர் சாவிகள், 40 லிட்டர் இறக்குமதி செய்யப்பட்ட மதுபானங்கள், பல வகை துப்பாக்கிகள், தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கிருஷ்ணாவின் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ரொக்கமாக 21 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஹர்சரனிடம் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ள சிபிஐ அவரின் சொத்து விவரங்களை திரட்டி வருகின்றனர். மேலும் அவர் இதுவரை யார் யாரிடம் லஞ்சம் பெற்றார் என்ற விவரங்களை ஆராய்ந்து வருகின்றனர். 8 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக டிஐஜி ஒருவரே கைது செய்யப்பட்ட சம்பவம் பஞ்சாபில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.